ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என் வீட்டு சமையல் அவங்க ஜீவா பேசுறேன். இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன்னா புதினா புலாவ் செய்ய போறேன். இந்த புதினா புலாவுக்கு ஒரு கைப்பிடி புதினா, கொத்தமல்லி சும்மா ஒரு 4, அப்புறம் பூண்டு, இஞ்சி, இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். அது கூட 2 பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிக்கோங்க. புலாவ் செய்யறதுக்கு நான் இன்னைக்கு குக்கர்ல தான் செய்யறேன், பாத்திரத்துல செய்யல. குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன், அது கூட நெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக. அது கூடயே பிரியாணி இலை, சோம்பு, அன்னாச்சிப்பூ, 2 ஏலக்காய், கிராம்பு, முந்திரி, இது நல்லா பொரிஞ்சோன்னையும் 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன், இப்போ சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை கண்ணாடி பழம் வர வரைக்கும் வதங்கணும். வெங்காயம் இந்த அளவு வதங்கினையும் அரைச்ச புதினா சேர்த்துக்கலாம். இதை 2 நிமிஷமா நல்லா வதக்குங்க. நான் அரைக்கும் போது பச்சை மிளகாய் சேர்த்தேன் இல்லைங்களா, அது நான் என்னோட காரத்துக்கு நான் சேர்த்துக்கிட்டேன். இது ஆப்ஷனல் தான், நீங்க சேர்த்தாலும் அரைச்சிக்கலாம், சேர்க்காமையும் விட்டுக்கலாம். முந்திரி பருப்பும் அதே தான், ஆனா முந்திரி பருப்பு போட்டு செஞ்சீங்கன்னா சூப்பரா இருக்கும். இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணியோட அளவு 1 கிளாஸுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி. நான் இன்னைக்கு 1 கிளாஸ் தான் எடுத்தேன். இந்த கிளாஸ்ல தான் 1 கிளாஸ். இதுல நான் 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா கலந்துட்டு இன்னைக்கு பிரியாணி அரிசி தான் எடுத்திருக்கேன். 1 கிளாஸுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி. உப்பு சேர்த்துக்கலாம். சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு இப்பயே போட்டாச்சு. நல்லா அது கொதிக்கட்டும். போச்சோடனே நம்ம பிரியாணி அரிசியா போட்டுக்கணும். நல்லா கொதிக்குது. பாருங்க, பிரியாணி அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பெல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது நல்லா தகதகன்னு கொதிக்கட்டும். அது வரைக்கும் நம்ம மூடி வைக்கலாம். நல்லா தகதகன்னு கொதிக்குது. இப்போ நான் மீன் மேக்கர் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். நான் சுடு தண்ணியில போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். இது நீங்க போட்டும் செய்யலாம், போடாமையும் செய்யலாம். இந்த மாதிரி கொதிக்கும் போது அப்படியே போட்டுருங்க. உப்பெல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம மூடி போட்டு மூடி 1 விசில் விட்டுட்டு 5 நிமிஷம் சிம்ல வைங்க. 1 விசில் விட்டுட்டு 5 நிமிஷம் சிம்ல வைக்க சொன்னேன். இப்போ நம்ம எடுத்துடலாம். வாசனையே நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நீங்க மட்டன் கிரேவி, மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு எது கூட வேணா வச்சு சாப்பிடலாம். நாங்கள் இன்னைக்கு உருளைக்கிழங்கு கூட சாப்பிடுவோம். லைட்டாக கலந்து விட்டுடலாம். அரிசி பாருங்க உடையாம எப்படி இருக்குன்னு. அரிசி நல்லா வந்துச்சு. இப்போ உருளைக்கிழங்கு பொரியல் செய்யலாம். உருளைக்கிழங்கு வறுவல் செய்ய கடையில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். அது கூடயே கருவேப்பிலையும் பூண்டும்
வேகணும். நல்லா கலந்துட்டு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சு வேக விடுங்க. தண்ணி ஊற்றக்கூடாது, அடுப்பு சிம்மிலேயே தான் இருக்கணும். உருளைக்கிழங்கு வெந்துருச்சு, பார்க்கும்போது தெரியுது பாருங்க. காத்துக்கு தந்தாப்புல மிளகாத்தூள், உப்பெல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. உருளைக்கிழங்கு வெந்துச்சு. அது பார்க்கணும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், புதினா புலாவ் நான் சொல்கிற மாதிரியே செய்யுங்க, சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, எந்த பொரியலாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும். சாதம் எப்படி உதிரி உதிரியாக இருக்கு பாருங்க. அரிசி உடையாம அப்படியே முழு சாதமாக இருக்கு. அப்படியே முழுசா இருக்கு பாருங்க, உடையாம. நான் சொல்ற மாதிரியே செய்யுங்க, அதுதான் சூப்பரா வரும். அரிசியோட அளவு எல்லாமே நான் சொல்ற மாதிரி செஞ்சீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய். பார்க்குறவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாய்.